ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு ஒரு சோகமான விஷயம் தான் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றோம், நீங்க பாருங்க. என்ன அப்படின்னா, எங்க வீட்டுல கொஞ்சம் சண்டையாகி அத்தை வீட்டுல இருந்து வெளியே போயிட்டாங்க. அதான் ஏன் எதனால போனாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலையில இருந்து சாப்பிடல. அத்தை முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு கூட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் சாயங்காலம். எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒன்று ஆட்சி ஆபோசம் சத்தம் போடுறது, பேசுறது. கரெக்டா தான் பேசுறா, இல்லைன்னு சொல்ல, இப்ப பேசுறத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா டக்குன்னு கோவப்படுறது. அப்புறம் இடம் அந்தந்த இடத்துல இப்படி பேச முடியாம டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு பேசிடுறது. எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறது? நான் பொறுமையா இருப்பேன், ஓகே. பாவத்துக்கு என்ன பண்றது, இருக்கேன். அம்மாவும் ஓகே, பொறுமையா தான் இருந்தாங்க. எவ்வளவு நாள் பொறுமையா இருப்பாங்க? எத்தனை வருஷம் பொறுமையா இருப்பாங்க? சும்மா ஓவரா பேசிட்டே இருந்தா செம்ம கடுப்பாயிருச்சு இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு. எனக்கே கடுப்பாயிருச்சு. நான் அம்மாவுக்கும் சப்போர்ட் பண்றதா, நான் இவளுக்கும் சப்போர்ட் பண்றதா? சோ முடியலப்பா கடவுளே. இன்னைக்கு என்ன பேசினான்னு தெரியல. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு காலையில் டைமு போச்சு. அம்மாவுக்கு இவளுக்கு சண்டை. என்ன சொன்னான்னு தெரியல. வழக்கம் போல கோச்சுக்குச்சு அம்மா. இன்னைக்கு என்னைக்குமே பண்ணாத விஷயம் இன்னைக்கு பண்ணிடுச்சு. பைய தூக்கிட்டு கிளம்பிடுச்சு. இதெல்லாம் நான் எங்க போய் சொல்றேன் சொல்லுங்க? என்னதான் சண்டை கட்டுறாங்க? சும்மா எதுக்கு எடுத்தாலும் சண்டை கட்டுவாங்களா? ஒண்ணு சொன்னா அம்மா புரிஞ்சுக்கிறது இல்ல, அம்மா பண்றத இவ புரிஞ்சுக்கிறது இல்ல. கேட்டா ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டுங்கிறாங்க. என்ன அண்டர்ஸ்டாண்டு? சண்டை தான் கட்டுறாங்க. இன்னைக்கு அம்மா எவ்வளவு நாள்தான் பொறுமையா இருக்கும். இன்னைக்கு இந்த பைய எடுத்துட்டு இன்னைக்கு எங்க கிளம்பி போயிடுச்சு, எங்க போச்சுன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னால பேச கூட முடியல. எங்க போச்சு ஏன் நீ நினைக்கலாம்? நான் பேசுறேன்னு மட்டும் நீ சொல்ற, அவங்க பேசுறதுல உனக்கு தெரியுமா? அவங்க பேசுறது என்ன பேசுறாங்க? அப்படி என்னாலதான் அவங்க போனாங்க, அப்படித்தானே? நான் அவங்கள நான் போக சொன்னா அவங்களாதான் பைய தூக்கிட்டு போறாங்க. நான் என்ன பண்றேன்? காலில் பிடிச்சி எவ்வளவு நேரம், நான் எவ்வளவு தூரம் போய் அவங்கள போய் கூட்டிக்கிட்டு வந்தா மறுபடியும் நான் போறேன்னு போறாங்க. அப்புறம் கடைசியா பார்த்தா அங்க போய் உட்காந்துருக்காங்க. ஆமா, இங்க என்ன உட்காந்துருக்கிறது? உங்கள்கிட்ட என்ன திட்டு வாங்கிட்டு பேச்சு வாங்கிட்டு இங்க உட்காந்துருக்கிறது. கம்மன் அங்கேயாச்சும் பேச்சு வேணும் உட்காந்துருப்பாங்க. ஸோ நல்ல வேலை நான் எங்கேயாவது போயிருமான்னு பயந்துக்கிட்டேன். நல்ல வேலை போய் அங்கேயாச்சும் உட்கார்ந்து இருந்தது. ஆனா இங்க இருக்க முடியாதுப்பா சாமி, முடியவே முடியாது. அது உங்ககிட்ட முடியாது. ஏதோ நானுங்க நாள் தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் வாய்ப்பே இல்லை. அவனு ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்துக்கு எஸ்கேப் ஆயிடுறானுங்க. நான் எதுவுமே பேசக்கூடாது, இது அதுன்னு எதுவுமே நான் சொல்லவே கூடாது, அப்படிதானே? அவங்க அப்படி என்ன சொன்ன உனக்கு தெரியுமா? நீ என்னதான் சொல்லாம இருக்கிற? எதை சொன்னாலும் அப்படி ஒரு கோபமா ஒரு மிரட்டுற மாதிரியே எப்ப பார்த்தாலும் ஒரு இது மாதிரியே பேசினா யாருக்கு சாமி கோபம் வராது? நீ உங்க அம்மாவுக்கு தானே சப்போர்ட் பண்ண, நீ எனக்கா சப்போர்ட் பண்ண? அனாதைதானே. உடனே அனாதைன்ற இது நான் சொல்ல, நான் தான் அனாதை. உடனே நான் உனக்கு சொல்லிடக்கூடாது. உடனே அனாதை அழுக ஆரம்பிச்சிடுறேன். இது நான் வீட்டுல இருந்து வெளியே போயிருந்தா மட்டும் நீ இந்த மாதிரிலாம் நீ பண்ணிருப்பியா? வண்டி எடுத்துட்டு அங்க போறேன், இங்க போறேன். பாரு, நீயே அம்மான்லாம் கிடையாது. யாரு மேல தப்பா இருந்தாலும் நான் அவங்க மேல கரெக்டா தான் பேசுவேன். உன் மேல தப்பு இருந்தா உன்ன பேசுவேன், அம்மா மேல தப்பு இருந்தா அம்மா பேசுவேன். நான் அம்மாவுக்கு சப்போர்ட் உனக்கு சப்போர்ட் எதுவுமே சொல்லவே இல்லை. அப்புறம் எதுவும் சொல்லாம தான் கிளம்பி போனாங்களா? அவங்களெல்லாம் எதுவுமே நான் சொல்லவே இல்லை. நான் இங்க தம்பியில தான் நான் பேசிட்டு இருந்தேன். அவங்க போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ தம்பி பேசுறியா அம்மா பேசுறியா என்ன தெரியுது? பொதுவா பேசுற மாதிரி பேசுற, ஆனா நீ யார திட்டுற யார பேசுறன்னு தெரியல. எத்தனை வாட்டிதான் உனக்கு நான் சொல்றேன், பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு. டக்கு டக்குன்னு வார்த்தையை விடாத, பேசாத. கோபத்தால என்னத்தை சாதிக்க முடியும் சொல்லு? நீ கோவப்படுறவங்களுக்கு நல்ல குணம் இருக்கும், அது எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக இப்படியா? ஒரு லிமிட் வேணும் கோவப்படுறதுக்கும். என்ன அவங்களுக்கு மருமகளாவா இருக்கிற? மகளா தானே நான் இருக்கேன். ஒரு மகள் இருந்தா என்னென்ன செய்வாங்க அவங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டு தானே இருக்கு. அதுல குறை சொல்லலப்பா, நீ இதெல்லாம் பண்ற, நான் உன்னை ஒன்றும் சொல்ல. மருமகளா இருக்கிற, மகளுக்கு மகளா இருக்கிற, உன்னை நான் அதை பத்தி எல்லாம் எதுவுமே நான் உனக்கு குறை சொல்லவே இல்லையா? நீ கோவப்படாத, பட்டு வார்த்தை விடாத மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது என்னைக்கா ஒரு நாள் இந்த மாதிரிதான் நடக்கும், எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நடந்துச்சு. இல்ல எங்க போய் சொல்றதுன்னே தெரியலப்போ. எல்லா வீட்லயும் நடக்குது.
எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டுல மட்டும் தான் நடக்கும். எத்தனை சண்டை நடந்தாலும் அவங்கள வந்து ஏமா நீங்க கம்முன்னு இருக்குமா, நீங்க மேட்ச் கம்முன்னு இருக்குமா, நீ எது அப்படியெல்லாம் எதுவுமே நீ சொல்றதே இல்ல. எப்ப பார்த்தாலும் என்னையாதான் அடக்குறேன்னா, நான் சொல்றது ஏதாவது அவங்கள தப்பா சொல்றேன்னா, தப்பா பேசுறேன்னா சொல்லு பாக்கலாம். அதெல்லாம் நான் எதையுமே சொல்றது இல்ல. ஏய் நீ தப்பா பேசலப்பா, ஆனா நீ சரியா பேசுறதே அந்த இடத்துல வந்து பிரச்சனையா போயிருது. டக்கு டக்குன்னு வார்த்தை விட்டாலே ஒரு இடத்துல டக்குன்னு வந்து கெட்ட வார்த்தையில பேச வார்த்தைனா கெட்ட வார்த்தை சொல்ல. எங்க அம்மா மாதிரி, எங்க அம்மா எப்படியே அப்படித்தான். அடப்பா வார்த்தைனா உடனே கெட்ட வார்த்தையை நம்ம சொல்ல கிடையாது. இதை பண்ணலையா அதை பண்றீங்க டக்குன்னு அப்படின்னு எதுக்கு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு டக்கு டக்குன்னு பேசிடுற. மனசுக்குள்ள நான் வச்சுக்கல. இதுங்களா அப்படி பேசணும். ஒரு மனசுக்குள்ள வைக்காம நான் பேசுறேன், அவ்வளவுதான். மனசுக்குள்ள வச்சு பேசினா வந்து அது எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் அவங்க மேல கோவம் தான் இருக்கும். நான் எதா இருந்தாலும் அப்பவே பட்டு அவங்க கிட்ட வந்து எதா இருந்தாலும் தப்பா ரைட்டா தான் கேட்டுறேன், அவ்வளவுதான். அது மனசுல இருந்தா அவங்க இது அன்னைக்கு செஞ்சாங்கல்ல அப்போங்கிறப்ப அவங்க மேல எப்பவுமே கோவம் இருந்துட்டே இருக்கும். நான் வந்து அந்த எதா இருந்தாலுமே தப்போ ரைட்டோ எல்லாம் எதா இருந்தாலும் நான் அப்பவே என்ன அவங்க வந்து கோவத்திலே இருந்தாலும் சரி, அவங்க சந்தோஷமா இருந்தாலும் சரி, நான் அப்பவே எதா இருந்தாலும் கேட்டுருவேன். அப்பவே கேட்டவுடனே இவர் வந்ததுமே நான் அந்த சொல்லிடுவேன். இந்த மாதிரி அம்மா சொல்லிச்சு மாமா, இந்த மாதிரி அம்மா பேசுன்னு சொல்லி நான் இவர்கிட்ட நான் சொல்லிடுவேன். ஆனா இன்னைக்கு வந்து நான் எப்பவுமே பேசுற மாதிரிதான் பேசுனேன். அவங்க பை தூக்கிட்டு போனதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னைக்கோ ஒரு நாள் இப்படி நடக்கும்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு நடந்துருச்சு. நான் காலையில பிடிச்சு இன்னும் சோறு கூட திக்கல, தம்பி ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு அவங்க பைய தூக்கிட்டு போறாங்கன்ட்டு நான் எத்தனை தடவை ரோட்ல எல்லாருமே பாக்குறாங்க, ரோட்ல போய் நின்று வாங்கத்தன்னு எவ்வளவு தூரம் கெஞ்சினேன். எப்பவுமே அவங்க வந்து அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, இருப்பாங்க எங்களுக்காக இல்லைன்னா கூட தம்பிகளுக்காக இருப்பாங்க. இன்னைக்கு பைய தூக்கிட்டு இங்க ரோடு அது வரைக்கும் போயிட்டாங்க. அங்க ஒரு கடை இருக்கு, அந்த கடை வரைக்கும் போயிட்டாங்க. நான் வாங்கத்த எல்லாருமே பாக்குறாங்க, வாங்கத்த வீட்டுக்கு போல வாங்க. எப்பவுமே நாங்க நடந்து போக மாட்டோம், அத்தை மட்டும் தான் நடந்து போவாங்க. அதனால அவங்க எப்பவுமே போவாங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. நான் பின்னாடியே போகவும், அது நைட்டி போட்டுட்டு நான் இப்படிதான் துண்டு போட்டு நான் போனேன். வாங்கத்தனா வரவே மாட்டேன்ட்டாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் இவர் இல்ல, அப்புறம் வந்து நான் என்ன பண்ண முடியும்? எவ்வளவு தூரம் கெஞ்சின, அவங்க கேட்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் இவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடந்தது, அவங்க இந்த மாதிரி கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இவர் வந்து நீ எதையும் சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லி என்னை சொல்றாரு. நான் சொன்னாலுமே அப்போ வந்து அவங்க மேல பாசமா தான் இருப்பேன். நீ பாசமா தான் இருப்ப, உன் மேல நான் பாசத்து மேல எல்லாம் நான் ஒன்னும் தப்பு சொல்ல கிடையாது. ஆனா கோவப்படுற, பட்டுன்னு பேசிடுற, மூஞ்சிக்கு நேருக்கு நேரா பேசிடுற, அதனாலயே உனக்கு பல பிரச்சனைகள் வந்துருது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்தாலே இதுதான் சார் பிரச்சனை, சரியா? ஏதாவது ஒரு தப்புனா உடனே அந்த நேரத்துல டக்குன்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுறாரு. அது உங்களுக்கு வேணா ஒரு நல்லதா இருக்கலாம், ஆனா மத்தவங்க அதை எப்படி எடுத்துக்குவாங்கிறது ஒரு இருக்கு. நீ சொல்றது ஒருத்தர் சாஃப்டாவும் எடுத்துக்கலாம், நீ திட்டுற மாதிரியே எடுத்துக்கலாம், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாங்க மாதிரியும் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாத்தோட குணமும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு விதமா இருக்கும். உன்னோடது ஒரு மாதிரி இருக்கும், மத்தவங்களது ஒரு மாதிரி இருக்கும், எல்லாரும் என்னோடது ஒரு மாதிரி இருக்கும். இடத்துக்கு தந்தாப்புல எப்படி பேசணும் அப்படி பேசிக்கணும். இனிமேலாச்சும் கரெக்டா பேசு, இந்த இடத்துக்கு தந்தாப்புல பேசு, டக்குன்னு வார்த்தை விடாத, கோவப்படாத, மெதுவா பேசு, சாஃப்டா பேசு. இங்க பாரு, என்ன மாதிரி ரொம்ப சாஃப்டா பேசு, தப்பிச்சுக்கலாம். ஏதோ சொல்றது சொல்லிட்டேன், அப்புறம் உன்னை இருக்கிற மாதிரிதான் இருப்பேன், நடந்துக்கிற மாதிரிதான் நடந்துப்பேன்னா அதுக்கப்புறம் வர பிரச்சனைங்க நீ சந்திச்சுக்கப்பா. ஐ டோன்ட் கேர். நான் எத்தனை நேரத்துல சமாதானப்படுத்திட்டே இருக்க முடியும்? ஏதோ பரவாயில்ல, இந்த வாட்டி விட்டுரு. ஏதோ பைய தூக்கிட்டு அம்மா போனனால இங்க அங்க இருக்கிறனால பிரச்சனை இல்லை. ஏன் முடியலையா? கோபத்துல பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சிரிச்சினா என்ன நினைப்பாங்க? உங்க அம்மா கூட்டிட்டு வா, உங்க அம்மா அங்க பால்வாடியில் இருக்குது, கூட்டிட்டு வா. கொண்டு போன பை இருக்குல்ல, தண்ணி பாட்டில் போய் தூக்கிட்டு உங்க அம்மா போய் கூட்டிட்டு வா. ஆமா, அந்த இரவாடத்துல இருந்து நீ காலையில ஒரு பை விழுந்தது, அந்த பை நல்லா இருக்குன்னு சொல்லி கூட வாட்டர் கேன் பையில வச்சுட்டு எடுத்துட்டு போயிருக்கு. ஒரு நாள் புதுசா ஒரு பைய எடுத்து போயிடக்கூடாது, உடனே அப்படியே சண்டை கட்டிட்டு பைய தூக்கிட்டு போயிருக்கு. எவ்வளவு சமாளிக்கிறது? அம்மா பைய தூக்கிட்டு போனது உண்மைதான், சும்மா வெறும் கையில வாட்டர் கேன் எடுத்து போக. இன்னைக்கு ஏதோ பைய திடீர்னு மேல இருந்து கையில வந்துருச்சு, புது பையா இருக்கு, பையில கொண்டு போகணும் ஒரு ஆசை வந்துருச்சு, லஞ்ச் பேக் மாதிரி எடுத்துட்டு போயிருக்கு.
உங்களை பிராங்க் பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க. இது கொஞ்சம் சீரியஸா பாத்தீங்களா இல்ல எப்படின்னு தெரியல. திட்டிடாதீங்க, அப்படியே திட்டுறவங்க திட்டிருங்க. ஏன்னா வந்து நான் எப்படி பிராங்கா பேசுறேனோ அதே மாதிரி நீங்க பிராங்கா என்னை திட்டிருங்க. ஜஸ்ட் வந்து ஒரு பிராங்க் மாதிரி தான் நாங்க பேசணும். அப்படியெல்லாம் வந்து கோவப்படுவா. அதுல சொன்ன வார்த்தைகள்லாம் சில உண்மைகள் தான். கோவப்படுவா, ஸ்ட்ரைட் பார்வா பேசுவா, எதா இருந்தாலும் பேசுவா. பட் அம்மாவும் இவ்வளவு ரொம்ப க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ். கஷ்டம், பிரிக்கிறதெல்லாம் முடியாது. சும்மா விளையாட்டுக்காக அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா வந்து பால்வாடி எப்பவும் போல போனாங்க, பைய தூக்கிட்டு போனாங்க இன்னைக்கு ஒரு புதுசா. அதனால வந்து இப்படி சொல்லிட்டோம். மற்றபடி வந்து இவங்களுக்கும் அம்மாவுக்கும் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு சண்டையும் வராது. அப்படியே சண்டை வந்தாலும் அப்பவே பேசி அப்பவே சமாதானம் ஆயிடுவாங்க. சண்டையே கிடையாது, சண்டையே வராது. சமாதானப்படுத்துறதுக்கு என்ன, டக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, சரியா இருக்கும், கரெக்டாக போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கூல் ஆயிடுவாங்க. ஆமா, அது உண்மைதான். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கறத நீங்க அதையும் கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். உங்களோட வீடியோ வந்து உங்கள் கார்த்தி சரோ. பாய்.